ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோன்னே முதல்ல சாமி கும்பிட்டுடுவோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அக்னி பகவானையும் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சு சமையலே ஆரம்பிப்போம். அதே மாதிரி சமையலுக்கு ஆரம்பித்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நெய், பட்டை சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், தயிர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட வேண்டியதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம் ஒரு 1/2 hour. அதை இதில் போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப அதிகமாக இருக்கனால தூக்கி போட முடியல, அதனால் கரண்டியில் எடுத்து போட்டுட்ருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. பாதி போட்டாச்சு. இப்போ மொத்தமாக ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அதில் ஓரளவுக்கு வெயிட் குறைஞ்ச பிறகு தூக்கி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிட்டு திருப்பியும் மூடி போட்டுற வேண்டியதான். தண்ணியும் அரிசியும் ஒரு அளவுக்கு சமமாக வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மேலே கொஞ்சமாக நெய் போட்டுட்டு திருப்பியும் ஒரு மூடி போட்டுட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டு ஒரு 1/4 hour கழித்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. அது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ப்ளைன் பிரியாணி ரெடி. தூக்கிட்டு போகிறாங்க. வெயிட்டு 110 பேருக்கு சாப்பாடு இது, அதனால் 2 பேருக்கு பிடிச்சி தான் தூக்கிட்டு போக முடியும். அதை நல்லா உட்காந்து ஒரு ஃபேன் காற்றுல நல்லா கொஞ்சம் ஆற விடுவாங்க கிளறி. நல்லா கிளறியாச்சு. அடுத்து என்ன சமைக்க போகிறோன்னா கேசரிக்கு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. நெய் போட்டாச்சு, கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் போட்டாச்சு, சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுலேயே ரவையும் போட்டுக்க வேண்டியதான். ரவையும் இதிலே சேர்த்துட்டு ரவையை நல்லா கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா செவந்துச்சு. இப்போ இதுலேயே சர்க்கரையும் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கேசரி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சுடு தண்ணி காய வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுடுறோம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு அதில் ஏலக்காய், பைனாப்பிள் எசன்ஸ்லாம் போட்டு கேசரி ரெடி இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் மசாலா வடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வடை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வடை ரெடி, சாப்பாடும் ரெடி. ப்ளைன் பிரியாணி, கேசரி, மசால் வடை, அப்புறம் குடிநீர் பாட்டில். சமையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பேக்கிங்கில் உட்காந்துச்சுங்க. கடைன்னு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுங்க. இதை ஃபுல்லாக நாங்கள் பேக் பண்ணி எடுத்து கீழே இறக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டைம் எப்படி ஆகிடும்னு தெரியாதுங்க. அதனால் ரொம்ப ஸ்பீடாக தான் போட ஆரம்பிப்போம். பேசிகிட்டே இருந்தாலும் பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். கடைன்னு ஆரம்பிப்போம். இந்த சமயம் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆவார் எங்கள் வீட்டுக்காரு. ஏன்னா பேக்கிங் லேட் ஆகிடக்கூடாது, சாப்பாடு வந்து டைமுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக. அதனால் கடைன்னு பேக்கிங் பண்ணிகிட்ருப்போம். ஃபுல்லாக எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு எல்லாமே 110 கவர் போடுவோம். போட்டுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கப்புறம் போட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்லாம் போட்டுட்டு பையில் போட்டு அதை எடுத்துகிட்டு கீழே போய் வச்சு வண்டியில் செட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போய் ஒவ்வொரு இடமா கொடுக்கணும். அடுத்து நம்ம கொடுக்கறத பார்க்கலாம் வாங்க.
தாத்தா சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இந்தாங்க இந்தாங்க. நன்றி, சாப்பிடுங்க. அப்படியா? சரி தாத்தா, சரி. நன்றி தாத்தா, நன்றி 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 தாத்தா. வரேன் தாத்தா, வந்துதான் பார்த்துட்டா போறேன். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. நன்றி நன்றி. நன்றி. அதை வரேன். நன்றி. வணக்கம். நன்றி நன்றிண்ணா. நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். என்னங்கம்மா வாங்கிக்கோங்க. நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி 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 ஐயா. இதான் வரேன். தேங்க்யூ. நன்றிண்ணா. நன்றிண்ணா. விடுங்க. நன்றிண்ணா. பரவாயில்ல. இதா யாருக்காவது இல்லைன்னும் போது கஷ்டமா இருக்கு. வேற ஒன்றும் வேற யாருன்னா இல்லைன்னா கொடுத்துருவோம் ஐயா. சாப்பிடுங்க. என்னுடைய பழக்கம் நல்லது நல்லது நல்லது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எடுத்துட்டு வரேன். ஏய் இப்ப அந்த அம்மா இருக்காங்க, கொடுக்க முடியாதுல்ல. சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீங்களும் வாங்கிட்டீங்கல்ல. அவர் கொடுக்கலையா? சரி வரேன் நானு. இது ஒரு பெரிய கூட்டம் முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரீ ஆயிடும். அதுக்காக நன்றி ஐயா. தேங்க்ஸ். நன்றி ஐயா. தேங்க்ஸ் ஐயா. நன்றி. குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. இந்தாங்க சார். தேங்க்யூ. நன்றி 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 தாத்தா. சாப்பாடே வரலையா? காலையிலேருந்து எதுவுமே வரலீங்களா? இல்ல, அதுதான் சொன்னாங்க, சாப்பாடே வரலாங்க. நீ வாங்கி. நன்றி நன்றி தேங்க்யூ. நன்றி நன்றிண்ணா. நன்றி. என்னங்கம்மா ரெண்டு சாப்பாடு வச்சிருக்கேன். சரிங்க தாத்தா, சாப்பிடுங்க. ஹை பட்டு. இந்தாங்க தாத்தா. என்னடா பசிக்குதா? எங்க குழந்தை எங்க? கீழே குடிடா. அடே வெரி குட். பசியா? சரி சரி சரி. பசி குடிக்கல. பசி வந்துச்சு. பசியா? தாத்தா இந்தாங்க தாத்தா, டீ சாப்பிட. சரிங்க தாத்தா. சாப்பிடுங்க. சரி தாத்தா, வரட்டுங்களா? சரிங்க தாத்தா. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா. இது விளையாடுறது, இது பிடிச்சி. வெரி குட். குடி குடி.